அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குங்க? கர்த்தர் நல்லவர், உங்களை சந்தோஷமாக்க வைப்பார். எடுத்து வாசிப்போம். சகரியா 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. சகரியா 12:8. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார், அவர்களில் தள்ளாடினவர்கள் அந்நாளிலே தாவீதை போல போதும். அதாவது எருசலேம் குடிகளை யார் காப்பாற்றுவதா? எருசலேம் குடிகளை கர்த்தர் காப்பாற்றுவார். அந்நாளிலே அதாவது அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார், அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல் இருப்பான். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது தள்ளாடினவர்கள் அப்படின்னு சொன்னால், பிரச்சனையில் போராட்டத்தில் தள்ளாடுகிறவன் கூட தாவீதை போல வீரனாக எழுந்து நிற்பார்களாம், வெற்றியை காண்பார்களாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? தள்ளாடினவர்கள் கூட, நடக்க முடியாத இருக்கிறவங்க கூட அந்த நேரத்தில் தாவீதை போல ஒரு வீரனாக எழுந்து நிமிர்ந்து நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வெற்றியை காண்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாசத்துல நீங்கள் ஜெயத்தை காண போகிறீர்கள். அல்லேலூயா. வீரனை போல நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். தாவீது எல்லா இடத்திலும் ஜெயத்தை கண்டான், எல்லா இடத்திலும் வீரனாக வெற்றி நடை போட்டான். 100 பேரை கொன்று 100 நுனித்தோலை கொண்டு வந்து வைத்து விட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டவன் தாவீது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொன்னார். என்ன சொல்றாரு? அந்நாளில் தள்ளாடினவன் கூட தாவீதை போல வீரனாக எழுந்து நிற்பானாம். இந்த மாதம் எல்லாவற்றிலும் நீங்கள் தைரியமாக போராட கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிலேயோ உள்ள ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் காண வைப்பார். ஆமென். செய்திக்குள்ளாக போகலாம். அனுப்புகிற தேவன், அனுப்புகிறவர். எதை அனுப்புகிறார்? எடுத்து வாசிப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 51. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அங்கே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏசாயா 55:11 தானே? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 51:11 வசனம் சொல்லுகிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் அனுப்பின, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்குமாம். அல்லேலூயா. வேதம் வழக்க சொல்லுகிறது, கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. என்னத்தை அனுப்புகிறாரு? வசனத்தை அனுப்புகிறார். இதோ வழியில் என் வார்த்தைகள் என் வாய் விட்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழியில வசனம் எப்படி இருக்குமா? என் வாய் விட்டு வரும். அவை எதையும் செய்யாமல் வெறுமனுமே திரும்பி என்கிட்ட திரும்பி வராதுன்னு ஆண்டவர் சொல்றார். வசனத்தை நான் அனுப்புகிறேன், வழியில் அது போகும், அது வெறுமையா திரும்பி என்கிட்ட திரும்பி வராது. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். எனது வார்த்தைகள் எதை செய்ய வேண்டும் என்று நான் அனுப்புகிறேனோ அவற்றை செய்யுமா. ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எதை செய்ய வேண்டும் என்று நான் அனுப்புகிறேனோ, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எந்த வசனத்தை அனுப்புகிறாரோ அது வெறுமையா திரும்பி ஆண்டவரிடத்துக்கு போகாதான். அல்லேலூயா. அல்லேலூயா.
அது செய்ய வேண்டும் என்று நான் அனுப்புகிறேனோ அதை செய்யும். எனது வார்த்தைகள் எதை செய்ய நான் அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செய்து முடிக்குமா. கர்த்தருடைய வார்த்தை வெற்றிகரமாக என்ன பண்ணுமா, செய்து முடிச்சுட்டு அது ஆண்டவர் இடத்துக்கு திரும்பமா. அது வெறுமனமாய் திரும்பாதான். ஆண்டவர் வசனத்தை கொண்டு தான் மக்களை வாழ வைக்கிறார். உன்னை என்னையும் அவர் அழைத்ததற்கு ஒரு காரணம், ஒரு முகாந்தரம். அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் ஜீவன் உள்ளவர்களாக எழுந்து நிற்கிறோம். அவருடைய வார்த்தை தான் நம்மளை தேற்றும். அதனால தான் அழக வேதம் சொல்கிறது, என்னுடைய வார்த்தை வழியிலே, என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தை இதோ வழியில் என் வார்த்தைகள் என் வாய் விட்டு வரும். அல்லேலூயா. வழியிலே என் வார்த்தைகள் வாய் விட்டு வரும். அவை எதையும் செய்யாமல் வெறுமனமே என்னிடம் திரும்பாது. அது எதையும் செய்யாம, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுமே செய்யாம வெறுமையா திரும்பி போகதான். அது தாங்க கர்த்தருடைய வார்த்தை. அதை தான் வல்லமையுள்ள வார்த்தை. அதில் தாங்க எல்லாமே அடங்கி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையில் தான் எல்லாமே அடங்கி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னான், நான் எதை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேனோ அது ஜெயத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வெற்றிகரமாக, அதுவும் ஜெயத்தை வெற்றியாக அதை முடிச்சுட்டு தான் கர்த்தர் எடுத்துக்க அந்த வார்த்தையை திரும்பி போகுமா. அப்பதாங்க அந்த மனிதன் சாட்சியாக எழும்பி நிற்கிறான். அல்லேலூயா. அழகா தாவீதை குறித்து இந்த மாதம் அழகான அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரு. இந்த மாதம் வாக்கு தத்தம், என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு? சகரியா 8:12 என்ன வார்த்தை கொடுத்தாரு? அந்நாளில எருசலேமின் குடிகளை கர்த்தர் காப்பாற்றுவார், அவர்களில் தள்ளாடினவர்கள் தாவீதை போல் எழுந்து நிற்பார்களாம். அவர்கள் குடும்பம் தேவனை போலவும் தேவ தூதனை போலவும் இருப்பார்கள். அவர்கள் குடும்பம் எப்படின்னா குதிரையை போல இருப்பார்களாம். ஒவ்வொருவரும் எப்படி இருப்பார்களாம்? குதிரையை போல எல்லாத்திலும் வெற்றி காண்பர். கர்த்தரை தேடுவதில் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. அழகா வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை வெறுமனமே திரும்பாது, வெற்றிகரமாக செய்து முடிக்க விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உன் தேவை இந்த வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தை உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது. அல்லேலூயா. நீ எதையோ குறித்து, இந்த திட்டத்தை குறித்து நீ செயல்பட்டு கொண்டிருக்கலாம், சிந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு நீ ஜெயத்தை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வெறுமனமாய் வராது, அது ஜெயத்தோடு திரும்பி ஆண்டவரிடத்தில் போகும். நீர் கொடுத்த வார்த்தை மக்களுக்கு நான் வெற்றியை கொடுத்தேன் என்று சொல்லி அது திரும்பி போகும். அது கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார், நாம் சந்தோஷம் அடைவோம் பூமியில். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது. சங்கீதம் 107ஆம் அதிகாரம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை என்னத்துக்கு தப்பிக்கிறாரா? அழிவுக்கு தப்பிக்கிறார். வேதம் அழகா சொல்லுகிறது. 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு. வசனம் தாங்க மனுஷனை வாழ வைக்கும். வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிறான் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வழியிலே வருகிறது. அல்லேலூயா. வழியிலே போகும்போது கூட மரணங்கள் ஏற்படலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, கர்த்தரை நோக்கி கெஞ்சும் போது அவருடைய வார்த்தை அந்த நேரத்தில் உன்னை குணமாக்கும். மருத்துவர் அல்ல, மருத்துவராக கர்த்தர் தான் குணப்படுத்துகிறவர். அல்லேலூயா. தேவன் தமது வார்த்தையினாலே கட்டளையிட்டு அவர்களை குணமாக்குகிறார். நோய்க்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த ஜனங்கள் கல்லறையில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள், மரண கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் ஒருவனை நிற்க செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தான் வியாதியை குணப்படுத்துகிறது. கர்த்தருடைய வசனம் தான் ஒருவனை புடமிடுகிறதும் கர்த்தருடைய வசனம், ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் மனிதனை இன்றவரைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது.
அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். தாவீதுக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் அவன் எல்லாவற்றிலும் அவன் அமைதியா இருந்ததுனால ஜெயத்தை பெற்றான். அல்லேலூயா. ஒரு ஜெயத்துக்கு காரணம் நாம் பேசாம இருந்தோம்னா கட்டாயம் ஜெயத்தை காண்போம். ஆமென். கர்த்தர் பெரியவர். தீர்க்க தரிசிகளை கர்த்தர் அனுப்புகிறாராம். யாரை அனுப்புகிறாரு? தீர்க்க தரிசிகளை கர்த்தர் அனுப்புகிறார். ஏசாயா 61 அதிகாரம் 1-3 வரை வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், தம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதின், அதாவது கர்த்தருடைய தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்றாரா? சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் பயப்படேன். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஏன் சொன்ன, அவரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்ற, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களை அவிழ்க்குதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், தம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல், துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னையும் என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். வசனத்தை அனுப்பி என்ன சொல்றாரு? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் கர்த்தரால முடியும், சிறப்படுத்தவும் கர்த்தராலே முடியும். அல்லேலூயா. அங்கே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் என்று வேதம் சொல்லுகிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று சொன்னால் கிரீடமாம். அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிரீடத்தை வைக்க போகிறார். துயரப்பட்டவர்களின் துக்கத்தை மாற்றி அந்த சாம்பலை எடுத்துட்டு உனக்கு ஒரு கிரீடத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையம் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்பத்தாங்க ரட்சிக்கப்படும் போது நீதியின் விருட்சங்களாக நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அறுப்புக்கு வேலையாட்கள் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுகிறது? எச்சமான எதை பார்க்கிறார்? அறுப்பு காலம் வந்துடுச்சு, அறுப்பு அறுக்கணும். ஆனால் யார் இல்லை? ஆட்கள் இல்லை. யார் இல்லை? ஆட்கள் இல்லை. அறுப்பு என்னமோ நிறைய இருக்குது. அது முதிர்ந்து போய் காஞ்சி போய் இருக்குது. அதை அறுக்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. மத்தேயு
9ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டி. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்மா. ஆண்டவரே, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, ஆட்கள கம்மியா இருக்கிறாங்க, என்னை அனுப்புங்க, நான் அறுவடை செய்வதற்கு என்னை அனுப்புங்க. ஆண்டவரை தான் சொல்றார். எசேக்கியாவில், திருப்பில நின்று ஜெபிக்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். திறப்பில நின்று ஜெபிக்க ஒருவனை தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணோம். அல்லேலூயா. அறுப்பறுக்கிறதுக்கு ஆட்களை தேடுகிறேன், ஆனால் ஒருவரும் காணவில்லையே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர், ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. என்னத்துக்கு அனுப்பல ஆண்டவரை? நம்மள என்னத்துக்கு அனுப்பல? ஞானஸ்தானம் கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை அனுப்பல. என்னை அனுப்பல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். மக்கள் அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். கர்த்தருடைய சிலுவை வீணாய் விருதாய் போகாதபடிக்கு அந்த சிலுவையுடைய நாமத்தை குறித்து அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது வீணாய் விருதாய் போகக்கூடாது. கர்த்தருடைய நாமம் எப்போதும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. அவர் அனுப்புகிறது வெறுமையாய் அனுப்பாமல் அவர் வெற்றியோடு அவர் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். எதை அனுப்புகிறாரு? பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. 14:16 சொல்லுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வேலையை செய்வாயானால் அதற்கு ஆண்டவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்லுகிறாருன்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நான் போவேன், திரும்ப வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த ஆவியானவர் வந்து எல்லாவற்றிலும் 26வது வசனம் அதிலே சொல்லுகிறது. 26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பு ஊட்டுவார். ஏன்னு சொன்ன, என்னுடைய நாமத்தினால பிதாவை அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. தேவ வசனம்தான் கர்த்தர். அல்லேலூயா. அந்த வசனத்தின் மூலியமாகத்தான் உன்னை தேற்றும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் போதிக்கும் வசனம் தான் ஒரு மனிதனை என்ன பண்ணும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் ஞானஸ்தானம் கொடுக்க என்ன ஆண்டவர் அனுப்பல,
சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கவே கர்த்தர் என்னை அனுப்பினார். ஏன் சொன்ன அந்த சிலுவை வீணாய் விருதாய் போகாதபடிக்கு அது வெற்றியாக இருக்க வேண்டும். இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே பரலோகத்தில் கட்டப்பட்ட வீடு நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அனுப்பினார். அல்லேலூயா. அதுக்காக தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மீது இறங்கி நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயல்களையும் ஞானத்தை கொடுத்து நீ எப்படி நடக்க வேண்டும் என்று போதிக்கிறாராம். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆரோக்கியத்தை ஆகாரத்தை பூரணமாக கொடுக்கிறாராம். என்னத்தை கொடுக்கிறாராம்? ஆகாரத்தை பூரணமாக கொடுக்கிறார். சங்கீதம் 104:14-15 சொல்லுது. சங்கீதம் 104, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷர்களுக்கு பிரயோஜனமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறாராம். பூமியில பயிர் விளையில அப்படின்னு சொன்ன மனுஷன் உயிரோடு வாழ முடியாது. அல்லேலூயா. அந்த 14 பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படிக்கு அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். கர்த்தர் எவ்வளோ தானியத்தை கூட என்ன ஞானமாய் படைத்தார் பாருங்க. அல்லேலூயா. மனுஷன் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு ஆகாரம் தேவைப்படுவதற்கு தானிய வகைகளை கர்த்தர் உண்டு பண்ணினாராம். அல்லேலூயா. அது எப்படி இருக்கு? மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறாராம். அல்லேலூயா. இருதயத்தை மகிழ்ச்சியாக்க திராட்சை ரசத்தை என்ன பண்ணுறதா? அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணுமா. திராட்சை ரசம் என்ன பண்ணோம்? முகக்கலையை உண்டு பண்ணும். ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அந்த ரசத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வேற ரசத்துக்குள்ளே போகக்கூடாது. வேற ரசம் என்னது? வேற ரசம் என்னது? மதுபானம். அதுக்கு என்னவோ அந்த பாட்டில் பேர் எனக்கு தெரியாது. பிராந்தி இல்லை, ஒயினு. அது என்னவோ விலை உயர்ந்ததான் அது. அதை குடித்தா போதை ஏறும், ஆனால் போதை ஏறாது. என்னது? போதை ஏறாது. நான் ஒரு மகனை பார்த்தேன். நான் போகிறதுக்கும் அவர் குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்து என்னை பார்த்துட்டு உள்ள சைடில் வந்துட்டார். என்ன இது, இந்த பிள்ளை குடிக்காதுன்னு நினச்சேன். இந்த பிள்ளை குடிக்குது. என்னதுன்னு கேட்டால் அது விலை உயர்ந்தது. அது என்னது? விலை உயர்ந்தது. அது முகக்கலையை கொடுக்கமா. ஆண்டவர் அதை சொல்லலை. தேவனுடைய ரத்தத்தை குடிக்க கர்த்தர், தேவனுடைய வசனத்தை கரைச்சி குடிக்க முகக்கலையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தேவ வசனத்தை நல்லா கரைச்சி குடிச்சு பாருங்க, ஆரோக்கியத்தை கொடு. நோயே வராதுங்க நமக்கு. என்ன வராது? நோயே வசனம் தாங்க வியாதியை குணப்படுத்தும், ஆகாரத்தை முளைப்பிக்கும். தேவ வசனம் தான் முதலாவது ஆகாரம் நமக்கு. அதுக்கப்புறம் தான் பூமியில் விளைகிற ஆகாரங்கள். அது மகிழ்ச்சியை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. கட்டளையை அனுப்புகிறார். என்னத்தை அனுப்புகிறாரு? கட்டளையை அனுப்புகிறார். மல்கியா 4ஆம் அதிகாரம், மல்கியா 4ஆம் அதிகாரம் 2-5 வரை. ஆனாலும் மல்கியா 4:2 வசனம் வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள்.
துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் 4 சொல்லுது. 4:4 ஓரேபிலே இஸ்ரவேலில் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நீங்கள் நினைவுங்கள். அல்லேலூயா. ஏன் சொன்னால் எகிப்தில் கர்த்தர் 10 வாதிகளை அனுப்பினார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஆமென். பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் வரும். ஆனால் வசனம் கேட்கக்கூடாதபடிக்கு பஞ்சத்தை அனுப்புவாராம். வசனம் கேட்கக்கூடாதபடிக்கு பஞ்சத்தை அனுப்புவாராம். ஆமோஸ் 8:11 சொல்லுது. ஆமோஸ் 8:11 சொல்லுது, இதோ இதோ நான் தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாரம் குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜனக்குறைவினால் உண்டாகும் தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்ப நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பஞ்சம் வரப்போகிறதுங்க. அந்த பஞ்சம் வருவதற்கு முன்னாடி நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அது ஆகாரத்தினாலும் அல்ல, ஜல குறைவினாலும் அல்ல. வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். வசனம் கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பஞ்சம் வரப்போகிறது. ஆனால் கர்த்தர் இப்போவே எச்சரிக்கிறார், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் பஞ்சம் வராதபடிக்கு கர்த்தரிடத்தில் நாம் ஆயத்தமாக இருப்போமானால் அவர் வருகையில் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம இப்பத்திலிருந்து தேவனோடு கூட உறவாடினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். முழங்கால் படியிடுவோமா? கர்த்தர் பெரியவர்,